திருச்சியில் சந்திக்கிறாருன்னா மக்களை நெருங்கி பழகணும். அவர் பவுன்சரை போட்டு வச்சுட்டு அவர் மக்களை சந்திச்சாதான் மக்களோட என்ன பிரச்சனைன்னு தெரியும். இத்தனை நாள் அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார், பட் மக்களை சந்திக்க வர நல்லது. அப்போல்லாம் வராத ஆள் இப்போ திடீர்னு நான் ஒரு மக்களை சந்திக்கிறேன், இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னாக்கா மக்களை சந்திக்கிறதுக்கு இதெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சண்டேனா லீவாக இருக்கும், அந்த வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம். சனிக்கிழமை ராமசாமி மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட். வாரத்தில் ஒரு நாள் மக்கள் பார்த்து வேஸ்ட். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அரசை பற்றி ஒரு என்ன பேசுகிறாரு அந்த அங்கிள் இப்போ பேசினா மக்களுக்கோசம் பேசணும். நல்ல விஷயந்தான். அவர் மீடியா முன்னாடி நிறைய விஷயம் பேசணும். கூட்டணி இல்லாமல் தன்னிச்சா நின்று எத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் வராருன்றத ஃபஸ்ட்டு அவர் மக்களுக்கு காட்டணும். இது வரைக்கும் மக்களுக்கோசம் அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா. விஜய்க்கே அரசியல் புதுசு. இப்போ அவர் இப்போ தான் ஒன்றாவது போகிறாரு. அப்போ இவங்க பால்வாடி பசங்க அது செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுடுறாங்க. ஆனால் இவர் நம்பி எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் தான் கொள்கையே என்னன்னு தெரிய மாட்டேது. வீட்டுக்கு வர வச்சு பண்ணுறாரு, அதில் தப்பு இல்லையா? போராட்டம் எங்கே நடந்தது அங்கே தானே சந்திக்கணும். இவர் ஊராக இப்போ சுற்றுறாருனாக்கா எலெக்ஷன் ஓட்டுக்காகியா? இவ்வளோ நாள் விஜய் மக்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருச்சியில் முதல் முறையாக விஜய் சந்திக்க வராரு மக்களை. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நான் அவர் திருச்சியில் சந்திக்கிறாருன்னா மக்களை நெருங்கி பழகணும். அவர் பவுன்சரை போட்டு வச்சுட்டு போலீஸ் பாதுகாப்போடு வரதில்ல, அது ஏற்றுக்க முடியாது. அது அரசியல் பயணம் அவரோட பயணம் ஏற்றுக்க முடியாத கருத்து தான். அது மக்களுக்கு அவர் எந்த அளவுக்கு செய்வார்ன்றது கேள்விக்குறி தான். அவர் அரசியலில் ஏற்றுக்க முடியாது. மக்களோட பயணிக்கிற நிறைய தலைவர்கள் அவங்கள ஏற்றுக்கலாம். கருத்து அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்தால் நல்லது, எல்லாருக்குமே நல்லா செய்வாங்க. மற்ற காட்டி விஜய் நல்லா செய்வார்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம். முதல்ல யாருமே களத்தில் விளையாடினா தான் தெரியும் அவன் வீரனா இல்லை கோழையான்னு. ஓகேவா? அவர் முதல்ல தேர்தல் களத்தில் அவர் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கிட்டோம். தன்னிச்சையாக நின்று அவர் ஒரு தேர்தலை சந்திக்கிட்டோம். சந்திக்கும் போது அவரோட பலம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அவர் ஒரு நடிகர். அவர் நடிகர் என்னும்போது விமர்சனம் பார்க்குறதுக்கு 10 பேர் வருவான். ஆனால் பொதுமக்கள் அவரை ஒரு தலைவராக இன்னும் அவரை இது பண்ணிக்கல. அவர் முதல் களத்தில் இறங்கி அவரோட வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் மக்கள் ஒரு தலைவராக ஏற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் விஜய்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த நடிகரை கூட்டின்னு நிப்பாட்டினாலும் மக்கள் வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க. அதாவது மக்கள் சினிமா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. நீங்கள் அவர் இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு. இத்தனை வருஷம் அவர் சினிமா ஃபீல்டில் இருந்துட்டார். இப்போ தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. ஓகேங்களா? முதல்ல அரசியலில் அவரோட விளையாட்டு எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தேர்தலை சந்திக்கும் போது தான் அவர் நல்ல கட்சி தலைவராக அவர் மக்கள் இது பண்ணுவாங்க. மக்கள் பார்க்கறது வரானா வர வைக்க விஷயம்தான். மக்களுக்கோசம் என்ன செஞ்சுருக்கிறாரு? இது வரைக்கும் செய்யலை. இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு? இவர் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷம் முன்னே நடிகராக இருக்கிறார். இது வரைக்கும் மக்களுக்கோசம் அவர் என்ன செஞ்சுருக்கிறார்? இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா வர வைப்பாங்க, எல்லாம் வர வைப்பாங்க. அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. உங்கள் கருத்து எங்கள் கருத்தை தான். எங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் அதுதான். விஜய் எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர் எதுக்கும் குரல் கொடுத்ததில்லை. அதேமாரி பொதுமக்களுக்கும் ஒரு நல்லது செஞ்சது இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அவங்க அவங்கவுங்க பிஸ்னஸ் தான் பார்க்குறாங்க, தான் பொதுமக்களோட இது பார்க்க மாட்டாங்க. ரசிகர் ஏன்னா ரசிகர் நிறைய பேர் ஆர்வத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியிலேயே ஒரு சைடு மனமாக தான் எல்லோரும் போஸ்டிங் கொடுக்குறாங்க தவிர மிச்ச கீழே இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் வர மாட்டேது. அது நிறைய எங்கள் ஏரியாவிலே நடக்குது. அது நிறைய பேருக்கு எங்கள் ஏரியாவில் நடக்குது. இருக்கப்பட்டதுக்கு தான் போஸ்டிங், இல்லாதப்பட்ட ஏழை மக்களுக்கு போஸ்டிங் இல்லை. அதில் நாங்கள் விசாரித்து பார்த்ததுலேருந்து அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சுது. இன்னும் தெரியாத நிறைய இருக்குது, எவ்வளோ இருக்குது. இப்போ விஜய் சுற்றுப்பயணம் மக்கள் பார்க்க வந்தாருன்னா ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாம் வர வைப்போம். நல்ல விஷயந்தான். அவர் மீடியா முன்னாடி நிறைய விஷயம் பேசணும். மக்களை சந்தித்து அவங்க கூட இருக்க குறைகளை கேட்டு அவர் வர சப்போஸ் ஜெயிச்சிட்டார்னா அதெல்லாம் நிறைவேற்றிட்டு வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மக்களுக்கு
ஒரு நம்பிக்கை வரும். இப்போ அவருக்கு வந்து முதல்ல வந்து அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல அவருக்கு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் போராடுறாங்க, என்ன எவ்வளோ பேர் வந்து ஒரு மழைக்கும் கோயிலெல்லாம் நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் வராத ஆள் இப்போ வந்து திடீர்னு வந்து நான் வந்து ஒரு மக்களை சந்திக்கிறேன், இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னாக்கா இது வந்து எப்படி யாராவது ஏற்றுப்பாங்களா? எவ்வளோ ஒரு அரசியல் தலைவராங்கிறாங்கப்பா. ஒன்று சொன்னாக்கா உடனே வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது எதுவுமே கிடையாது. இவங்களாம் வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராளுப்பா. இப்போ நம்மள மாதிரி வந்து வெயிலில் வந்து ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா அவங்களாலாம்? இப்போ கூட ஏதோ ஒரு மாநாடு வந்தாருன்னு சொன்னாங்க. ஒரு ஏதோ சொன்னாங்க 100 கோடி ரூபாய் ஏதோ ஒரு ஏதோ 100 கோடி ரூபாய் என்ன சொன்னாங்க வண்டி. அந்த வண்டியில் வந்து சொகுசாக வந்து தங்குறா போலியா. அவருக்காக அந்த மாநாட்டில் கலந்த ஜனங்கள்லாம் வந்து பார்த்தாங்க வெயிலையும் மழையில சாகுறாங்க. இவங்க என்ன வந்து ஒரு மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கப்பா? மக்கள்லாம் வந்து இன்னும் தெரியாத ஆள் கிடையாதுப்பா. எல்லாம் புரிஞ்சு எல்லாமே தெரியும். இப்போ யார் என்ன செய்வாங்க என்ன போனோம். விஜயகாந்தெல்லாம் வந்து ஒரு பண்ணாத இதுவாப்பா, இவரெல்லாம் வந்து இது பண்ணுவார். அவங்க குடும்பத்தில் யாராவது அரசியல் இருக்கிறாங்களா? ஏன் எவ்வளோ வந்து ஜனங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கப்பா. அதெல்லாம் வந்து வராத ஆள் இப்போ வந்தால் யார் வந்து ஏற்றுப்பானீங்கன்னு சொல்லுங்கள். விஜய் எப்படி யார் வந்தாலும் மக்களை வந்து நல்லா பார்த்தா ஜனநாயகத்தை பார்த்து நல்லபடியாக உலக நாடு எப்படி போகுதுன்னு பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணால் பரவாயில்லப்பா. எங்கே வந்தாலும் பரவாயில்ல. அவர் மக்களை சந்திச்சாதான் மக்களோட என்ன பிரச்சனைன்னு தெரியும். இத்தனை நாள் அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார், பட் மக்களை சந்திக்க வர நல்லது. மக்களை டேரெக்டாக ஃபேஸ் பண்ணால் தான் அவர் என்ன மக்களுக்கு என்ன செய்ய முடியும், குறைய தீர்க்க முடியுமான்னு தெரியும். சனிக்கிழமை மட்டும்தான் சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மற்ற நாள் அறிவித்தா உங்களுக்கு என்ன மழை கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் ஆகும். சனிக்கிழமை சண்டேனா லீவாக இருக்கும், அந்த வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம். சனிக்கிழமை ராமசாமி மாரி சொல்லுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. மக்களை எப்போ வேணால் சந்திக்கணும். இப்போ இமானுவேல் சாகரனுக்கு வீட்லேயே வச்சு போர்டு வச்சு மாலை போடுறாரு, அதில் மரியாதையா? இடத்துக்கு போகணும். எல்லா தலைவர்களுக்கும் அப்படி தானே போடுறாரு. எல்லா தலைவரும் அது தப்பு இல்லை. அது கார்பரேஷன் ஆஃபீஸில் போராட்டம் நடத்துறவங்க என்ன பண்ண வீட்டுக்கு வர வச்சு பண்ணுறாரு, அதில் தப்பு இல்லையா? போராட்டம் எங்கே நடக்குது அங்கே தானே சந்திக்கணும். இவர் வந்து ஊராக இப்போ சுற்றுறாருனாக்கா எலெக்ஷன் போட்டுக்காகியா, அது தப்பு. நீங்கள் வந்து ஒரு பொது சேவையில் இறங்குறீங்கன்னா 24/7 அதுதான் அரசியல்வாதியோட நோக்கமாக இருக்கணும். நான் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் பார்ப்பேன், மிச்சம் வந்து 6 நாள் வந்து நான் விடுமுறை விட்டுருவேன் அப்படின்னா அப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் பார்க்குற அரசியல் வந்து இது அரசியல் கிடையாது. அதோட அவர் வந்து ஒரு பொதுப்போக்காக நினச்சிட்டு இருக்காரு. இது வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து சனிக்கிழமை மட்டும் பார்க்குறேன்ற ஒரு வார்த்தையை டிவைட் பண்ணிவிட்டு மக்களை வந்து 24/7 நான் பார்ப்பேன், மக்களோட குறையை நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக வந்து முன் உதாரணம். ஏன்னா அவர் வச்சுக்கிற கொள்கையோட தலைவருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற தலைவர் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் வந்து மக்கள் வந்து பார்க்கறது வேஸ்ட்டு. மக்கள் பார்க்கணுன்னா அன்றாட பிரச்சனைக்கு மக்கள் வந்து சந்திக்கிறாங்க, நிறைய பேர் அதேமாதிரி வந்து மக்களோட பிரச்சனை அன்றாட பிரச்சனைக்கு அவர் வந்து பார்த்தா தான் தெரியும். பார்க்காத வாரத்தில் ஒரு நாள் வந்து வரும்போது பார்த்தா அது எப்படி புரியும்? ஒரு டிவி சேனல்லையும் ஒரு நாளைக்கு ஒரு இது நடக்குது, யூடிசி நடக்குது, கஞ்சா போதை நிறைய. அதை பற்றி ஏன் பேச மாட்டார்? இந்த அரசாங்கத்தை பற்றி ஏன் கேள்வி கேட்க மாட்டார்? மத்திய ஒன்றிய அரசு வந்து கேட்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசை பற்றி ஒரு என்ன பேசுகிறாரு? ஒன்றும் பேச மாட்டார். கேட்டால் அங்கிள் சொல்கிறாரு. அப்பான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க, இப்போ இவர் வந்து அங்கிள் சொல்லிக்கிறாரு. அந்த அங்கிள் வந்து இப்போ பேசினா மக்களுக்கோசம் பேசணும். எல்லா தலைவரும் எந்த தலைவராலும் மக்களுக்கோசம் பேசணும். இந்த சனிக்கிழமை வந்து அந்த ஒரு சந்தை மாதிரி போடுவாங்க. இந்த ஒரு பொருள் எடுத்தால் 20 ரூபா 30 ரூபா சவார சந்தை போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் சனிக்கிழமை வந்து சந்திப்பேன். மக்களை சந்திக்கிறதுக்கு இதெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு மக்களை வந்து எப்பவுமே சந்திக்கணும்பா. ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்கா மக்களுக்கு ஓடி வரணும், அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு போராட்டம் பண்ணுறாங்கனாக்கா இவர் நேரம் அங்கே போகிறது கிடையாது, இவர் அவங்கள கூப்பிட்றாரு அவங்க வீட்டுக்கு. இதெல்லாம் ஒரு மக்கள் சந்திக்கிறது. ரோட்டை வந்து கஷ்டப்படுறாங்கப்பா, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, இறங்கி வந்து போகுது அந்த துப்புரவு பணியெல்லாம் இது பண்ணாங்க, எல்லாம் தலைவரும் போகிறாங்க. என்ன நம்ம நேரில் போயிட்டு அவங்களோட குறையை வந்து கேட்கணும். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாப்பலையா, சாப்பாடு போடுறாப்பலையா, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரோட்டில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து ஒரு பாதிக்கப்படுது, நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாப்பலையா, சாப்பாடு போடுறாப்பலையா, இதென்னப்பா ஒரு அரசியல்? நீங்களே சொல்லுங்கள். அது அவங்கவுங்க விருப்பங்க. அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வந்து பார்க்க முடியும் மக்களை. எல்லா டைமும் இருந்து வர முடியாதுல்ல. எப்போ மக்களுக்கு லீவு சாட்டர்டே சண்டே போல் தான், அப்போ அவங்க வந்து அந்த டைமில் தான் வந்து மீட் பண்ண முடியும். அது எப்படி சனிக்கிழமை மட்டும் பார்ப்பாரு? மக்களை தினந்தோறும் பார்த்து அவங்களுக்கு என்ன குறைகள் கேட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணுறது தானே நல்லது. டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வந்து குறைகளை கேட்டு என்ன குறை இருக்குது, என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும்ல அவர்.
காவல்துறை 23 நிபந்தனைகள் வச்சுருக்காங்க, அப்புறம் கடும் கெடுபிடிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தாவேக்கா வந்து விமர்சிக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வந்து காவல்துறை பண்ணுற ரைட்டு, பட் காவல்துறை ஓரளவுக்கு தான் போடணும். இப்போ இதேடியா எடப்பாடிக்கு போடுறாங்களா நிபந்தனை போடல. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காவல்துறை ஓரளவுக்கு தான் லிமிட் பண்ணணும். தலைவர்களும் நடத்துகிறாங்க, இவருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். வெறும் அரை மணி நேரம் மட்டும் தான் அது பேசணும். தப்பு. அது தலைவர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது எல்லாருக்கும் கொடுக்கணும். மற்ற தலைவர் நடத்துகிறாங்களே, இது முக ஸ்டாலின் போகிறாரு, சீமான் போகிறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல, அதேமாரி அனுமதி இவருக்கும் கொடுக்கணும். தப்பு இல்லை. மோடி கூட பண்ணுறாருல, ஆனால் இவருக்கும் ரோட் ஷோ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும். மக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடையூறு இல்லாமல் காவல்துறை சொல்லியிருக்காங்க. காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். மக்கள் இடையூறு பண்ணுறானாக்கா காவல்துறை தானே பாதுகாப்பு தரணும். இவங்க பண்ணலையே, காவல்துறை தானே பாதுகாப்பு. அது மாதிரி இவங்க அனுமதி கொடுக்கணும், தப்பு இல்லை. இவருக்குன்னு மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் சிஎம் ஜெயலலிதா முதற்கொண்டு, கலைஞர் முதற்கொண்டு எல்லா அரசியல்வாதிக்குமே வந்து நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்கன்னா இவ்வளோ காரு தான்ன்றது வந்து தேர்தல் அதிகாரி வந்து ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பான். அதை வந்து எல்லாருமே கடைப்பிடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போகிறீங்கன்னா, உள்ளே வந்து மனு கொடுக்க போகிறீங்கன்னா 5 பேர் தான் உள்ளே போகணுன்னுவாங்க. ஆனால் 5 பேர் இது வரைக்கும் யாரும் போனதாக சரித்திரம் கிடையாது. அவங்க பின்னாடி 1000 பேர் போவான், 500 பேர் போவான். ஓகேங்களா? இவர் ஒரு நடிகர், இவர் பின்னாடி 1000 பேர் வரதான் செய்வான். அதை வந்து அவங்க போலீஸ் அவரோட கடமையை வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இதே என்ன சொல்லுவீங்க, போலீஸ்காரன் சொல்லலைன்னா நாளைக்கு வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்யூஸ் நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்காக கொடுக்கல, போலீஸ் மேலே நீங்கள் குறை சொல்லுவீங்க, பப்ளிக் ஏதாவது இடைஞ்சல் வச்சுல. அதனால் அவன் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் அவனோட கோரிக்கை வச்சுருவான். ஓகேங்களா? கவர்மெண்ட்டு வந்து போலீஸை நடத்துதுன்னா போலீஸ் வந்து யாரை வழி நடத்துகிறான், பொதுமக்களை வழி நடத்துகிறான். அப்போ நாளைக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்கு அவனோட கோரிக்கை வைக்க தான் செய்வான். அதை நீங்கள் வந்து கோரிக்கையாக எடுத்துக்கக்கூடாது. அவன் 5 காரில் தான் போகணுன்னு சொல்கிறது அது அவனோட விதிமுறை. இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் நீங்கள் அதை தானே போடுவீங்க அடுத்த கட்சிக்காரனுக்கு. நீங்கள் அப்போ வந்து நான் அடுத்த கட்சிக்காரன் வரும்போது நீங்கள் 20 வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? எல்லாமே அப்படி தான். ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களை சந்திக்கணும். இந்த வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறேன், மக்களை வந்து நான் ஒரு வாட்டி தான் சந்திப்பேன் அப்படின்றதுல முதல்ல வந்து மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக இருக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? அவர் பனையூர்லேயே இருந்துக்கிட்டு நான் உள்ளே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன்னா, ரோட்டில் இறங்கி ஒரு பிரச்சனையை பார்க்குறவன் தான் தலைவன். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு ஃபோனில் வந்து நான் ஒருத்தருக்கு இது கொடுக்குறோம் தலையும் கிடையாது. அது யார் வேணாலும் செய்யலாம். ஒரே நாட்டில் வந்து 3 மாவட்டத்தை பார்க்கணுன்னா சாத்தியமே முடியாது. ஒரு இப்போ இந்த டிஸ்ட்ரிக் வந்து திருவள்ளூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து நம்ம திருமங்கலத்துலேருந்து திருவள்ளூர் எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர் இருக்குது தெரியுங்களா? இங்கே தான் 45 கிலோமீட்டரு திருவள்ளூர். சுற்றி பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 300 திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 300-400 கிலோமீட்டர் மேலே வரும். சுற்றி ஒரு ரவுண்டு வந்தால் 400 கிலோமீட்டர் வரும். 400 கிலோமீட்டர் ஒரு நாள் சுத்த முடியாது. ரசிகர் வந்து அவங்க மேலே போய் விஜய் வராங்க, விஜய் பார்க்குறது எல்லாருக்கும் ஆசை தான், எனக்கும் ஆசை தான். நேரடியாக பார்க்க மாட்டோமா, பார்க்க ஆசை, ஒரு ஆசை. அந்த ஆசை எப்படி தான் வராரு அவர் கரெக்டாக அவர் போகிறதுக்கு அவர் வழி விடணும். அவர்கிட்ட போய் நம்ம வந்து சுயந்துன்னு தவறுப்பட்டு கத்திக்கணும் அப்படிலாம் இருந்துன்னு வச்சுக்கலாம். அது வந்து ரசிகர் சொல்கிறதுக்கு வந்து நம்ம இதுவாக இருக்கும். பொதுமக்களாக வந்து அப்போ பார்க்கும்போது எவ்வளோ பொதுமக்கள் வந்து எவ்வளோ இடைஞ்சல் ஆகிறோம், எவ்வளோ டென்ஷன், ஒரு டிராஃபிக் ஆகுதுன்னா பொதுமக்களுக்கு வந்து எந்த இதுவும் இருக்கும். நீங்கள் பண்ணுறீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த இடங்களும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து எங்களுக்கு மட்டும் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து ஒரு அரசியல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ஜனங்க ரொம்ப கூட. இப்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வரான்னு சொன்னால் கூட இப்போ அங்கே வந்து ஜனம் கூட மாட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நடிகர் என்ன, இவர் அம்பத்தூர் வராருன்னு சொன்னால், ஒரு ஏரியா வராருன்னு வச்சிங்களேன், ஆவடியில் இருக்கிறவங்க வருவான், திருவள்ளூர் வருவான். எதுக்கு வரான்னு சொன்னால், இவர் தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சான்றதுக்காக வரல, ஒரு திரையிலே பார்த்தோம், நேரில் பார்க்கலான்றதுக்காக ஜனம் வந்து ஜனம் கூடி போகுது. அப்போ வந்து ஒரு காவல்துறையை வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியாது. அதுக்காக அவன் சொல்லியிருக்கான். ஏன்னா இப்போ வந்து தாவேக்கால வந்த யாருமே வந்து புதுசாக வந்த ஒரு இது கிடையாதுங்க. எல்லாருமே வந்து ஒரு அரசியல் கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க தான். ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் அந்த அரசியலில் வந்து எப்படி என்ன ஏது, என்ன வெளிநோக்கத்தில் இருந்தது, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும்போது புரிஞ்சவனுக்கு அது கரெக்டாக புரியும். புதுசாக வர சின்ன சின்ன பசங்களுக்கு அது தெரியாது. அது என்னென்னா நம்ம போல் இருக்கிறவங்க தான் சொல்லி தரணும், இது இப்போ தான் அரசியல். அரசியல் முதிர்ச்சி தாவேக்க தொண்டர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். இன்னும் அவங்களுக்கு வந்து விஜய்க்கே வந்து அரசியல் வந்து புதுசு. அப்போது தாவேக்க தொண்டர்களுக்கு இப்போ அவர் இப்போ தான் 1வது போகிறாரு. அப்போ இவங்க பால்வாடி பசங்க. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து தலைவன் வந்து ஒழுங்காக வழி நடத்தட்டும், அதுக்கப்புறம் தான் தொண்டன்கள் வந்து வழி நடத்துவாங்க. தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழின்னும் போது தலைவரே வந்து கில்ட்டியாக ஒரு இதுவாக இருக்கும்போது
தொண்டர்களும் அப்படி தான் பேசுவாங்க. அது அவர் பெரிய ஸ்டாரு, அவர் வந்தால் இப்போ மக்கள் கூடுவாங்க, அதனால் பயத்தினால டிராஃபிக் ஆகுது, பொதுமக்களுக்கு நிறைய இதுவாகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான டைமில் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது தான். தாவேக்கா தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மட்டும் தான் அப்படி கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களே, எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறீங்களே. கூட்டம் சேராதுங்களே, மற்றவங்க வந்து அவ்வளோ பேர் கூட்டம் சேராது இல்லை. விஜய்ன்றது பெரிய ஸ்டார் இல்லை, அவர் வந்து அவ்வளோ கூறும், அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ பேர் வருவாங்க. தொண்டருங்கிற மட்டும் இல்லை, அவங்களோட ரசிகர்கள் கூட வருவாங்கல்ல, அதனால் கூட்டம் சேரும் போது அது வேணான்றாங்க. அதனால் போலீஸ்கார் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரோட்டில் வந்து கொடி எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, கொடி ரோட்டில் வந்து கட்டுறாங்கன்னா அது பர்மிஷன் வாங்கணும். இப்போ பர்மிஷன் வாங்க மாட்டாங்க. அதால் அவங்க வந்து எப்படியோட ஒரு அந்த கொடி கட்டுறவங்க வந்து ஏடவனும் கட்டிட்டு போகிறாங்க. பிறப்பாக அந்த வந்து ரோட்டில் நட்டுறாங்கன்னா அந்த கொடிக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு கண்டிப்பாக ஒரு பொதுமக்களுக்கு வந்து அந்த கொடியால் அந்த கொடி கம்பத்தால் ஏதோ பாதிப்பாயிடுச்சு, அந்த கொடி கம்ப போகிறாங்க அவங்களுக்கு ஒரு கட்டை எழுப்பிட்டு கண்டிப்பாக அரசாங்கம் கோர்ட்டு அது கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கொடியை வந்து காற்றுல விழக்கூடாது. அதுக்கு யார் கட்டுறாங்களோ அவங்க தான் மெயினாக வந்து அது பொறுப்பேற்றிக்கணும். ஒரு அரசியல் அவங்க வந்து சும்மா கொடி கட்டுறாங்கன்னா ஒரு கொடிக்கு 10 ரூபா 20 ரூபா ஒரு கொடி கம்பத்து வாங்குறாங்க. அதை வேலை செய்கிறவங்க வந்து கரெக்டாக அந்த பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அது ஒரு அதிகாரி போட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா அதை பார்த்து நடமை. இப்போ வந்து காலம் மாறி போச்சு, பழைய காலம்லாம் இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் சோசியல் சர்வீஸ் நிறைய, சோசியல் வீடியோ நிறைய ஆகிப்போச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து சோசியல் வீடியோ நிறைய எடுத்து போட்டுமே அந்த அரசாங்கத்துக்கு மேலே தப்பு. அரசு பண்ணுற அதிகாரிங்க மெயின் அதிகாரிங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அரசியல்வாதியும் கரெக்டாக. ஒரு ஆம்புலன்ஸ் வருது வந்து அது வந்து தள்ளி கரெக்டாக விடணும். ஆம்புலன்ஸை வர வச்சுன்னு அவனை அழிக்கிறது, இதுமாரிலாம் பண்ணுறாங்க. இப்போ இவர் இதுமாரிலாம் பண்ணக்கூடாது. ஆம்புலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வை விடணும், வை விட்டுட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும். நீ வை விடாதே, ஆள் இருக்கும்போது உள்ளே இருக்கிறாங்க ஆள், வை விடாதே வந்து டிரைவரை போய் அடிக்கிறது நிற்கிறது, இதேமாரி தகதான் இதேமாரி நடக்குது. இப்போ ஒரு கட்சி தொண்டர்களும் சரி எல்லாருமே சரி, ஒரு தலைவர் வராங்கன்னா அந்த தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அது கொடுக்கணும் எல்லாருமே. புரியுங்க. ரோட் ஷோ நடத்துறது வந்து பர்மிஷன் கொடுக்க ஏன் கொடுக்க மாட்டாங்க சின்ன யோசனை பண்ணி பார்த்தா, ரோட் ஷோவில் வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க. விஜய் அவர்களோட அரசியல் 2026 இவ்வாறு இருக்கும், களம் எப்படி இருக்கும்? களம் வந்து நல்லாயிருக்கும். பட்டு அவர் கொஞ்சம் விமர்சிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணுமே தவிர அதிகமாக விமர்சிக்கக்கூடாது. மக்களுக்கு செய்கிறத சொல்லாமல் மக்களுக்கு செய்யறதை சொல்லணும். மற்ற கட்சி இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லணும், நான் வந்தால் இதை செய்வேன்னு சொல்லணும். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். கொடுப்பாங்க. ஏன்னா இவர் புதுசாக வராங்க இல்லையா, ஏற்கனவே செஞ்சவங்களாம் செய்வாங்களா, பிடிச்சது செய்கிறான் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுடுறாங்க. ஆனால் இவர் நம்பி போடுவாங்க. கூட்டணி இல்லாமல் தன்னிச்சையாக நின்று எத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் வராருன்றத ஃபஸ்ட்டு அவர் மக்களுக்கு காட்டட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கா அவரோட கொள்கை பரப்புலாம் எப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா அவர் வந்து இப்போ தான் அரசியல் வந்து உள்ளே வராரு. ஏன்னா அது ஒரு 2-3 எலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தாருன்னா ஓகே. அவர் இப்போ தான் சட்டசபை எலெக்ஷன் பார்க்க போகிறாரு. இது சர்க்கார் படம் கிடையாது. நான் ஒரு ஓட்டில் தமிழ்நாட்டை மாற்றுவன்றது. தமிழ்நாடு மக்கள் வந்து படித்த மக்களும் இருக்கான், படிக்காத பாமர மக்களும் இருக்கான். நல்லது எது கெட்டது எதுன்னு புரியுறதுக்கு ஒரு இது இருக்குது. படித்தவனுக்கும் தெரியும், படிக்காதவனுக்கும் தெரியும். அரசியல் வந்து அவர் இப்போ தான் உள்ளே வராரு. வந்து முதல் நல்லதை செய்யட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு அவரோட கொள்கையெல்லாம் என்ன இதுக்கு ஏது இருக்குன்றது இது பண்ணலாம். மாற்றம் இருந்தாலும் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் நான் யார் அதாவது நான் பொதுவாகவே சொல்லிட்டேனே, மக்கள் யார் நல்லா பார்க்கலாம், யார் இருந்தாலும் சந்தோஷம் தான்ப்பா. தாக்கம் வந்து இந்த வாட்டி வந்து எல்லாருமே பிரிஞ்சுக்கிறாங்க இருக்கிறாங்க தவிர எல்லாரும் ஒன்றுமா இல்லை. இப்போ வந்து யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து விஜய் வந்து அரசியல் வந்துட்டார். வந்து நான் நிற்கிறேன் சொல்ல, அவர் வந்து தனியாக நின்று எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க பார்க்கணும். அது ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ அது அப்புறப்பட்ட கதை. ஃபஸ்ட்டு தனியாக நின்று ஜெயிச்சிட்டா அது எவ்வளோ ஓட்டு எத்தனை சீட்டு வரும் அது தெரியும். நீ போய் ஒன்றாவது போய் நின்னா ஒரு சீட்டு கூட வராது. தனியாக நின்று தீமா நிற்கிறாருல்ல, அதேமாதிரி நின்று ஒரு சீட்டு கூட வாங்கு, அப்போ ஓட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. நான் வந்து உடனே முதல்வர் ஆகணும், உடனே இது ஆகணும்னா எப்படி ஆகும்? அவன் 50 வருஷம் 40 வருஷமாக இருக்கிறான். ஆக்கெல்லாம் ஒன்றே ஏற்படுத்தாதுப்பா. அவரும் வரட்டும், ரேஷன் மாதிரி தானே பாது. நம்ம சும்மா இங்கே இருந்துக்கினே நானும் வரேன் இவரும் வரட்டும், எல்லாமே வந்து களத்தில் இறங்கினா தானே என்ன ஏது சொல்லிட்டு தெரியும். அவர் இதுக்கப்புறம் மக்களை மீட் பண்ணி அவரோட இதுலாம் கருத்தை முன்வைக்கணும். நான் கொள்கையை வந்து பற்றி சொல்லணும். என்ன கொள்கைன்னே சொல்ல மாட்டார். இல்லை எதுனா செய்யணும்னு சொல்லணும், எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் தான் கொள்கையே என்னன்னு தெரிய மாட்டேது. அவர் கொள்கையை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.